இங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எதுக்காக கதை சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் இருக்கீங்களே, யாருக்குமே தெரியாதா கதை எதுக்கு சொல்லப்படுதுன்னு? சொல்லுங்க. வெரி ஸ்மார்ட். அப்புறம் தூங்க வைக்கிறதுக்காக எல்லாம் சொல்லிடக்கூடாது. உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொன்னதுல ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு. இப்போ கதை சொல்றது அப்படிங்கிற ஒரு கலையை நம்ம எல்லாம் இழந்துட்டோம். இப்போ என்னோட பாட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை அதட்டினது கிடையாது, திட்டினது கிடையாது, அடிச்சது கிடையாது. ஆனா அவங்க பார்த்தாலே போதும், நான் அவங்க பேச்ச கேட்டுருவேன். ஏன் அப்படின்னா அவங்க கையில எடுத்த ஆயுதம் வந்து கதை. தினம் அவங்க பக்கத்துல தான் நான் படுத்து தூங்குவேன். அவங்க சொல்ற கதைகள். இப்ப ஒரு குழந்தைய இப்ப நீங்க ஒரு விளையாட்டு வீரனா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. விளையாட்டு சம்பந்தமான கதைகள் சொல்றது மூலமா அந்த குழந்தைக்கு நிஜமாவே நீங்க விளையாட்டு ஆர்வத்தை உண்டாக்க முடியும். ஒரு வீரனாக்கணும். இப்போ ஒரு குழந்தை பயந்துட்டே இருக்கு, ரொம்ப பயப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியா வீரமான கதைகளை சொல்றது மூலமா அந்த குழந்தைய ஒரு வீரமான ஒரு மனிதனா உருவாக்கிட முடியும். ஒரு குழந்தையோட குணாதிசயத்தையே ஒரு கதை மாற்றும். எங்க பாட்டி எப்பவுமே அப்படிதான். எதுக்குமே வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கதை மூலமா சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிங்கத்தை எடுத்துப்பாங்க. அந்த சிங்கம் இப்படி பண்ணிச்சு, அது நல்லதா பண்ணிட்டு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு நரி இருந்தது, பொய்யா சொல்லிட்டு இருந்துச்சு, கடைசியில மிதி வாங்கிச்சு. அப்ப பொய்யா சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அடி விடும். நல்லதே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம். அப்போ இத வந்து நீங்க அறிவுரையா சொல்றப்போ உள்ள போகுதோ இல்லையோ ஒரு கதை அழகா கடத்திடும். அதுலயும் ஏன் இதை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றாங்கிறதுக்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. ஏன்னா ஆழ் மனசு அப்படின்னு நமக்கெல்லாம் ஒண்ணு இருக்கு. உணர்வு மனசு, ஆழ் மனசு ரெண்டு இருக்கு. உணர்வு மனசு வழியா, உணர்வு மனசு கதவு மாதிரி, எந்த எண்ணம் உள்ள வரணும் வரக்கூடாதுன்னு தடுக்கிறது உணர்வு மனசு. ஆழ் மனசுக்குள்ள ஒரு விஷயம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆழ் மனசு குழந்தை மாதிரி, அதுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. அந்த ஆழ் மனசோட சக்தி எப்ப அதிகமா இருக்கும்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும், அதே மாதிரி அதிகாலை எந்திரிச்ச உடனே ஆழ் மனசோட சக்தி ரொம்ப 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 அதிகம். உங்க குழந்தைய என்னவா ஆக்கணுங்கிறது உங்க கையில இருக்கு. கதைங்கிறது மந்திரம். நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைகளை என்னவா வேணா மாத்தலாம். அதுலயும் ஒரு அம்மாக்களும் மந்திரவாதி அந்த விஷயத்துல. யோ மஜிஷியன். நீங்க நினைச்சா என்னவா வேணா உருவாக்கலாம். ஒரு மருத்துவனை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கதையும் நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லலாம். ஆழ் மனசுல அந்த அரை தூக்கத்துல நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்குள்ள மூளையில அப்படியே எழுதப்படும். அதனாலதான் கதை சொல்லப்பட்டது. கதை சொல்றதுக்கு ஒரு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது, இல்ல நெறிமுறைகள், ஒரு தர்மம், அறம், நீ இந்த தவறு செய்யக்கூடாது, இதை செய்யலாம். ஏன் இப்ப கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாமே, எவ்வளவோ உங்களுக்கு இப்போ வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள், நிறைய தப்புகள் நடக்குது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்மள நிறுத்துது இல்ல, தப்பு செய்யாம. அது என்னன்னு யோசிச்சீங்களா? உங்க ஆழ மனசுக்குள்ள யாரோ விதைச்ச விதை, சின்னத்துல நீங்க கேட்ட கதைகளோ காரணங்களோ ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள தடுக்குது. அதை தான் நம்ம செய்யணும். ஆழ் மனசுக்குள்ள ஒரு தடவை எழுதிட்டோம்னா அது மாறவே மாறாது. அப்ப இதுதான், இதுக்காகத்தான் கதை சொல்லப்படுது. ஒரு குணாதிசயத்தை மாத்திர முடியும்னு பார்த்தோம். இப்ப கதை சொல்றது எப்படி? யாருக்காவது தெரியுமா கதை எப்படி சொல்லணும்னு? குட்டீஸ், கதை எப்படி சொல்லணும்னு தெரியுமா? தெரியுமா? எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? சிங்கம் வந்துச்சு, ஓடி போச்சு, தூங்குச்சு, காணா போச்சு, இதான் கதையா? இப்ப நான் ஒரு கதையை ரெண்டு மாதிரியா சொல்லி காட்டுறேன். நான் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளம் வந்துச்சு, கீழே விழுந்துட்டேன். விழுந்துச்சு, அடி வந்துச்சு, ரத்தமா வந்துச்சு. அப்படியே பார்த்தேன், வலிச்சு போனேன். என் ஃப்ரெண்டு சிரிச்சான், கோவமா வந்துச்சு. இப்படியா சொல்லுவாங்க? இதை எப்படி சொல்லணும்? நான் வந்துட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு பெரிய பள்ளம், தமாலு கீழே விழுந்துட்டேன். விழுந்தோன்னு பார்த்தா ரத்தமா ஓடிச்சு. எனக்கு ஒரே வலி, தாங்க முடியல. எனக்கு ஒரே அழுகழுகியா வந்துச்சு தெரியுமா? நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அவன் சிரிக்கிறான். இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? என்ன சேர்ந்தது இந்த கதையில? உணர்வுகள், உணர்ச்சிகள். முதல் விஷயம், நீங்க ஒரு கதையை சொல்லும் போது அதுல உணர்வுகளை சேர்க்கணும். அதாவது கோபம், அழுகை, சோகம்,
மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் என்னெல்லாம் இருக்கோ அந்த உணர்ச்சியை உங்க வார்த்தையில நீங்க சேர்க்கணும். அப்பதான் அந்த கதை நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு முழுசா போய் சேரும். சரியா? புரிஞ்சுதா? அப்படி சொல்வீங்களா? இனிமே அப்படியே சொல்வீங்களா? இப்படி சொல்வீங்களா? வெரி குட். அடுத்தது கதையில என்ன இருக்கணும்? வேற என்ன முக்கியம் கதைக்கு? அதுதான் இப்ப நான் சொன்னேன் எக்ஸ்பிரஷன். அதையே திருப்பி சொன்ன அர்த்தம். கதையை இப்போ உங்க கதையை ஒருத்தரை கேட்க வைக்கணும்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும்? அறிவியல் சார்ந்ததா இருந்தாலோ இல்லை அண்ட சராசரம், அதாவது யூனிவர்ஸ், அதே மாதிரி ஏலியன். இப்போ உங்க குழந்தைங்க ஒரு கதையை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உருவாக்குங்க கதையை. என்னென்னமாவது உருவாக்குங்க. வேற்று கிரகவாசியை கொண்டு வாங்க, ஏலியனை கொண்டு வாங்க, அந்த சராசரத்தை கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு அதுல அமானுஷ்யம் இந்த மாதிரி அறிவியலை உள்ள புகுத்துக்கிறீங்களோ அப்ப குழந்தைங்க ஆர்வமா அந்த கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. வழக்கம் போல நம்ம சொல்ற ஒரே காரு பஸ் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால நம்ம என்னென்ன விஷயத்த சேர்க்கிறோமோ அதன் மூலமாகவும் கதையில சுவாரஸ்யம் அதிகமாகுது. அடுத்த விஷயம் வேற என்ன இருக்கணும் கதையில முக்கியமா? சுவாரஸ்யம். சுவாரஸ்யமே இல்லாம ஒரு கதையை சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் குழந்தைகிட்ட சொல்லும் போதே ஒரு 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 புலியை பத்தி சொல்றீங்கன்னா அந்த புலி போயிட்டே இருந்தது, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நெருப்புக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் சுவாரஸ்யங்களை உள்ள சேர்க்கும் போது குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிப்பாங்க, என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னு. எடுத்த உடனேயே நம்ம நேரம் போய் நின்று கூடாது. இங்க பேரு ஒழுங்காரு போய் சொல்லாத அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. சுத்தி வளைச்சுதான் வரணும். சுத்தி வளைச்சி என்னென்னமோ கதையெல்லாம் சொல்வது